வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தோசை வெரைட்டி, அதாவது ரொம்ப ஹெல்த்தியான பருப்பு தக்காளி தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதோட நீங்கள் ஒரு தேங்காய் சட்னி சாம்பாரோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கு மாவு ஊற வச்சு அரைக்கணும். அதுக்கு 1 கப் அளவுள்ள இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த இட்லி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதுலேயே ஒரு 1/4 கப் அளவுள்ள பாசி பருப்பு. நான் இப்போ உங்களுக்கு தனியாக காட்டணுங்கிறதுக்காக தனித்தனியாக ஊற வச்சுருக்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தத்துக்கும் சேர்த்து கூட ஊற வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு. இது 3யுமே சேர்த்து குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நம்ம மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ அரைச்சிக்கலாம். இது காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வரமிளகா தான் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு 5 வரமிளகாவை ஊற வச்சுருக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா இந்த சைஸில் உள்ள தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு தக்காளினா 2 எடுத்துக்கோங்க. பெங்களூர் தக்காளி அப்படின்னா நீங்கள் 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். கொஞ்சமாக அரைக்கிறதுனால மிக்சி ஜாரில் மிளகாவை ஊற வச்சதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி கட் பண்ணதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.25 கப் அளவுக்கு கட் பண்ணதுன்ற அளவு இருக்கும். இது எல்லாத்தையோடையும் நல்லா நைஸாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா அரிசியெல்லாம் அரைக்க ஆரம்பிச்சிடுவோம். இது அரைக்கிறதுக்கு முன்னாடி இதுலேயே தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ அதே மிக்சி ஜார்லேயே நம்ம பருப்பு அரிசியெல்லாம் சேர்த்து வச்சு அரைக்க போகிறோம். தண்ணி ஃபுல்லாக வடிச்சிடுங்க. தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. 2 பருப்பும் போட்டாச்சு. அதே மாதிரி அடுத்த அரிசி எல்லாத்தையுமே நல்லா வடிச்சிட்டு தண்ணிக்கு பதிலாக நம்ம தக்காளி இந்த பியூரியை தான் ஊற்றி அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு திக்காக அரைச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி விழுது இருக்கு இல்லையா, அதையும் இது ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. பெரிய மிக்சி ஜார்னால் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் நரன்னு இருந்தாலே இந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். நைஸாக அரைக்கிறத விட தோசை மாவு பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. அதனால் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அலம்பி ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ அளவுன்னு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் தோசை மாவு. இந்த தோசை மாவை நீங்கள் புளிக்க வச்சு ஒரு 3 மணி நேரம் புளிக்க வச்சு ஊற்றினாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உடனேவும் நீங்கள் ஊற்றினாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வரும். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வெங்காயம் அதே மாதிரி முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு அடை மாதிரி கூட ஊற்றலாம். இப்போ நான் உடனே ஊற்ற போகிறதுக்கு தோசைக்கல்ல ஒரு தடவையும் ஊற்றுறப்ப நல்லா தண்ணி ஊற்றி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றிங்கன்னா தோசை வாக்குறப்ப நமக்கு திப்பி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வழன்னு நம்ம தேய்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா வரும். இந்த அளவுக்கு ஊற்றுனதுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு சைடு நல்லா மிதமான தீயில் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு நல்லா மொறுன்னு ஆற அளவுக்கு வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள் மேலே. அடுத்த சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நான் அடுத்த தோசையுமே நல்லா ஊற்றி எடுத்துட்டேன். இப்போ 2 தோசை ஊற்றியாச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான தோசை ரெடி. இதை சாம்பார் தேங்காய் சட்னி இல்லாமல் மற்ற எந்த சட்னியோட வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.